ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாதிரணம் மகாபரிவாதிரணம் மகாபரிவாதிரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1002 ஆரம்பிக்கிறது. குமரில பட்டர் அத்தியாவசியமான கர்மானுஷ்டானங்களை மட்டும் ரகசியமாக பண்ணிக்கொண்டு பௌத்த குருமார்களிடம் படித்து எல்லாம் தெரிந்து கொண்டார். அவர்கள் ஒரேடியாக வேதத்தை தூஷித்து ஆர்கியூ பண்ணும்போது வேத வேள்வியை நிந்தனை செய்தவர்கள் என்று ஞானசம்பந்தர் சொன்னது போல செய்யும்போது இவருக்கு துக்கமாக வரும். வலிய பொய் வேஷம் போட்டுக்கொண்டு இப்படி நமக்கு உயிராயுள்ள வேதத்தின் தூஷனை கேட்டுக்கொள்கிறோமே என்று அழுகை வரும். அடக்கி பார்ப்பார். சில சமயம் அடங்காமல் கண்களில் ஜலம் வந்துவிடும். பிக்ஷுக்கள் இதை கவனித்தார்கள். இவன் வைதிக பார்ப்பானா இருப்பானோ என்று சந்தேகித்தார்கள். ஏன் அழுகிறீர் என்று கேட்பார்கள். இவர் ஆஹா எத்தனை புத்திசாலித்தனமாக கண்டனம் பண்ணியிருக்கிறது, அதுதான் ஆனந்த பாஷ்பம் வருகிறது என்று சமாளிப்பார். எத்தனை நாள் ஒழிக்க முடியும்? அவர்கள் இவருடைய நடவடிக்கைகளை கூர்மையாக கண்காணித்து உண்மையை தெரிந்து கொண்டு விட்டார்கள். கெடுத்தானே பார்ப்பான், இவனை விரட்டிவிட வேண்டியதுதான். எங்கே விரட்டுவது? இவன் கொஞ்சமாக தெரிந்து கொண்டிருந்தால் இந்த விகாரத்திலிருந்து வெளியுலகத்துக்கு விரட்டிவிட்டால் போதும். இவனோ பூர்ணமாக தெரிந்து கொண்டு விட்டான். அதனால் வெளியுலகத்துக்கு போய் பூர்ணமாக கண்டன பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்பான். ஆகையால் இவனை உலகத்தை விட்டே விரட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அஹிம்சா பரமோம் தர்மஹ என்று உபதேசித்தவர்கள் இதவஞ்சனையாக அவரை 7வது மாடிக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கேருந்து கீழே தள்ளிவிட்டார்கள். அவர் கீழே விழுந்தார். அந்த ஆபத்திலும் வேதம் கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு வேதம் பிரமாணமாக இருந்தால் எனக்கு எந்த ஹானியும் ஏற்படாமல் உயிருடன் இருப்பேனாக என்று சபதம் பண்ணிக்கொண்டே விழுந்தார். பதன் சௌத தலான்யரோஹம் எதி பிரமாணம் ஸ்ருதயோ பவந்தி ஜீவேயம் அஸ்மின் பதித சமஸ்தலே மஞ்சீவனேன ஸ்ருதிமானதா கதிகி. அத்தனை நம்பிக்கையோடு அவர் விழுந்ததற்கேற்ப அவருக்கு பிராணஹானி ஏற்படவில்லை. எலும்பு கிளம்பு முறியக்கூட இல்லை. கண்ணில் மட்டும் ஒரு கல் குத்திவிட்டது. இது கூட எப்படி நேரலாம்? வேதத்தின் சக்திக்கு இந்த அளவு கூட ஒரு ஊனம் ஏற்படலாமா என்று அவர் கோபித்து கொண்டாராம். அப்பொழுது ஒரு அசரீரி வாக்கு உண்டாயிற்று. வேதம் பிரமாணமாக இருந்தால் எதி பிரமாணம் என்றீரே, இருந்தால் என்பதில் உனக்கு அத்தனை பிராமாண்யத்தில் கொஞ்சம் சந்தேகம் இருந்ததாகத்தானே தொக்கி நிற்கிறது. அதனால்தான் இந்த சின்ன ஊனம் என்று அது சொல்லிட்டு. அப்புறம் குமரில பட்டர் கிரகத்துக்கு திரும்பினார். பௌத்தத்தை அலசி கண்டனம் பண்ணி மீமாம்சை என்கிற கர்ம மார்க்கத்தை மறுபடி நன்றாக அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்தார். தேசத்தில் மறுபடி வைதிக ஆச்சார அனுஷ்டானங்கள் விருத்தியாயின. அநேக வருஷங்கள் ஆகி அவர் நல்ல விருத்தராகிவிட்டார். சனாதன தர்ம சம்ஸ்தாபனத்தில் நாம் ஆரம்ப கட்டமாக செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாயிற்று. அப்பாக்காரர் அவதாரம் பண்ணி பாக்கி செய்ய வேண்டியதை ஆரம்பித்து விட்டார். நாம் திவ்யலோகத்துக்கு திரும்பிவிட வேண்டியதான் என்று எண்ணினார். தம்முடைய தேக பரித்தியாகத்திலும் லோகத்திற்கு சாஸ்திராபிமானம் ஏற்படும்படியாக ஒன்று பண்ணி காட்ட வேண்டும். ஜீவிப்பதற்கு மட்டுமில்லாமல் சாவதற்கும் கூட சாஸ்திரப்படிதான் செய்யணும் என்று காட்ட வேண்டும் என்று நினைத்தார். சாஸ்திரப்படி தாம் கடுமையாக ஒரு பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியவர் என்று அவர் அபிப்பிராயப்பட்டார். என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணினார்? அதற்காக பிராயச்சித்தம் என்றால் ஒரே ஒரு எழுத்து நமக்கு ஒருவர் சொல்லிக் கொடுத்தாலும் அவர் நமக்கு குருவுக்கு துரோகம் பண்ணுவதே சாஸ்திரம் மகா பாபம் என்கிறது. புத்த பிக்ஷுக்களோ நமக்கு அவர்களுடைய மத விஷயம் முழுவதும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நாமானால் பொய் வேஷம் போட்டு கற்றுக்கொண்டோம். அப்புறம் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததையே எல்லாம் கண்டனம் பண்ணி அவர்களுக்கு மனவேதனை கொடுத்திருக்கிறோம். இப்படி குரு துரோகியாகி விட்டோம். கர்மானுஷ்டானத்தை ஸ்தாபிக்க வந்த நாமே இதற்கான பிராயச்சித்த கர்மாவை பண்ணாமல் இருக்கலாமா என்று நினைத்து இதற்கு என்ன பிராயச்சித்தம் சொல்லியிருக்கிறது என்று தர்மசாஸ்திரங்களை பார்த்தார். இவர் சொந்த ஆதாயத்துக்காக வேஷம் போடவில்லை. லோகத்துக்கு சத்தியம் தெரிய வேண்டும் என்று அப்படி பண்ணினார். சிஷ்யனுக்கு குருபக்தி மாதிரியே குருவுக்கு சிஷ்ய ரட்சணம் பெரிய தர்மம். அவர்களானால் இவரை ஏமாற்றி பிராணஹானி பண்ணவே எத்தனித்தார்கள். இப்படிப்பட்டவர்களின் விஷயத்திலே ஒரு குரு துரோகம் என்பது சரியாகுமா என்று நமக்கு தோன்றலாம்.
ஆனால் பெரியவர்களோ பிரத்தியார் செய்த பெரிய தப்புக்களையும் மறந்துவிட்டு தாங்கள் செய்த சின்ன தப்புக்களைத்தான் பெருசாக நினைப்பார்கள். அதனால் நிஜமாக இல்லாத போலி குரு துரோகத்துக்கும் தம்மைத்தாமே சாஸ்திர பிரகாரம் தண்டித்து கொள்ள வேண்டுமென்று அவர் நினைத்தார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.